வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான முந்திரி புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் பண்ணுறனால வெறும் 15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்யில் இல்லை எண்ணெயில் கூட வறுத்து போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். முந்திரி வந்துட்டு கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வெடிச்சு வரணும். அடுத்தது ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். முந்திரி வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரியை தனியாக வறுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வதக்குறதுக்கு முன்னாடி இதோடையே நீங்கள் முந்திரியை போட்டு கூட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசியை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அரிசி வந்துட்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருந்தேன். அதனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முந்திரி புலாவ் பார்த்தீங்கன்னா 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா விசில் வச்சு மூடி வச்சிருங்க. 2 விசில் வச்சாலே போதும். நமக்கு சூப்பரான முந்திரி புலாவ் வந்துட்டு தயாராகிடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சுவையான நம்ம முந்திரி புலாவ் வந்துட்டு தயாராகிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதோட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிர்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.